வணக்கம். இன்றைக்கி நம்ம டீ கடை கிச்சனில் வடை, பூண்டு வடை, பூண்டு போண்டா. இந்த பூண்டு வடைன்னு சொல்லலாம், பூண்டு போண்டா வடைன்னு சொல்லலாம். பூண்டு அதிக அளவில் போட்டு நல்லா சூப்பராக பட்டாணி பருப்பு மட்டும்தான், வேறு எதுவும் கிடையாது. பட்டாணி பருப்பு மட்டும் நல்லா ஒரு 3 மணி நேரம் நல்லா ஊற விட்டு நல்லா அலசி நல்லா கெட்டி தன்மையை ஆட்டி அதுக்கு சேர்க்கக்கூடிய பொருட்கள்லாம் நல்லா சேர்த்து நம்ம வீடியோவில் சொல்லியிருக்கோம். அந்த மாதிரி பொருட்கள் நல்லா சேர்த்து அருமையாக அதை நல்லா 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 பிணைஞ்சி விட்டு உருண்டை போடுறதுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும். உங்களுக்கு ஈஸியான மெத்தடில் சொல்லியிருக்கு. வீட்டில் உடனே செஞ்சு பார்க்கலாம். அந்த அளவில் ஈஸியான மெத்தடில். பூண்டு ரொம்ப உடம்புக்கு நல்லது. அடிக்கடி இந்த பூண்டு வடையை சேர்த்துக்கோங்க. குழந்தைகளுக்கும் கொடுங்க. எல்லோரும் விரும்பி சாப்பிட்லாம். நல்லா மொறுமொறுன்னு இருக்கும், உள்ள வரைக்கும் மொறுமொறுன்னு இருக்கும். அந்த அளவுக்கு நல்லா அருமையாக இருக்கும். அந்த மாதிரி ஒரு டிஷ்ஷு தான் இன்றைக்கி நம்ம டீ கடை கிச்சனில் போட போகிறோம். வாங்க நம்ம இப்போ வடை எப்படி போடலான்னு சொல்லி பார்ப்போம். இதேமாரி எப்படி அமைஞ்சுன்றதை நீங்கள் நமக்கு கமெண்டில் கண்டிப்பாக தெரிவிக்கணும். வாங்க நம்ம தயார் பண்ணலாம். இந்த பூண்டு போண்டா போடுறதுக்கு 1/2 கிலோ அளவுக்கு பட்டாணி பருப்பு எடுத்துருக்குறோம். நிறைய பேர் கேட்டிருந்தாங்க, கடலை பருப்பும் பட்டாணி பருப்பும் வேறு வேறு அப்படின்னு. ரெண்டுமே வேறு வேறு தான். ஒரு சில ஊர்களில் பட்டாணி பருப்பு வடை பருப்புன்னு சொல்லுவாங்க. இது எல்லா கடைகள்லையுமே கிடைக்கும். இப்போ இந்த பட்டாணி பருப்பு எடுத்து ஒரு 3 மணி நேரம் நல்லா ஊற வச்சு எடுத்துருக்குறோம். ஊற வச்சு எடுத்து நல்லா கழுவிட்டு இப்போ கிரைண்டரில் போட்டுருவோம். நார்மலாக நம்ம போண்டா போடுறதுக்கு பட்டாணி பருப்போடு சேர்த்து உளுந்தும் சேர்த்து வச்சு போடுவோம். அது ரெண்டும் சேர்ந்து ஆடினா தான் அந்த போண்டா நல்லா சாஃப்டாக இருக்கும். ஆனால் இதுக்கு நம்ம பட்டாணி பருப்பு மட்டும்தான் யூஸ் பண்ண போகிறோம். பட்டாணி பருப்பு மட்டுமே ஆட்டி போண்டா போடலாம் அப்படின்னு சொல்லி அண்ணன் சொன்னப்போ நாங்கள்லாம் நம்பலை. ஏன்னா சாதாரணமாக பட்டாணி பருப்பு மட்டுமே ஆட்டி நம்ம பருப்பு வடை தான் போடுற மாதிரி இருக்கும். இப்போ அதையே நான் போண்டா மாதிரி போட்டு தரேன் அப்படின்னு சொன்னதுனால சரி எப்படி தான் பண்ணுறாங்க அப்படின்னு பார்ப்போம். நாங்களும் ரொம்ப ஆர்வமாக காத்துட்ருந்தோம். இந்த பருப்பை நம்ம உள்ளே போட்டுட்டு ஒரே ஒரு தடவை மட்டும் கொஞ்சமாக தண்ணி தெளித்து விடணும். லைட்டாக தண்ணி தெளித்து ஓட்டினதுலையே மாவு நல்லா ஓடிடுச்சு. ஒரு 10 நிமிஷம் இருக்கும், அதுக்குள்ளேயே மாவு ரெடி ஆயிடுச்சு. மாவு எடுக்கும் போதுமே நல்லா கொஞ்சம் கட்டியாக இருக்கிற மாதிரி தான் இருந்தது. இந்த மாதிரி இருந்தால் தான் போண்டா உருட்டி போடுறதுக்கு நல்லாயிருக்கும். நம்ம இன்றைக்கி பூண்டு போண்டா போட போகிறோம். போண்டாவிலே பூண்டு போண்டா, பூண்டு அதிக அளவில் போட்டு தனி பட்டாணி மாவில் போண்டா ஸ்டைலில் ஆட்டி பூண்டு எல்லாம் மிக்ஸ் பண்ணி நம்ம இன்றைக்கி பூண்டு வடை போட போகிறோம். அதுக்கு 1/2 கிலோ பட்டாணி பருப்பு எடுத்து இந்த அளவுக்கு ஆட்டி வச்சுருக்கோம். கெட்டியாக ஆட்டி இதில் இப்போ என்னென்ன சேர்க்கணுன்றதை சேர்த்துருவோம். 2 வெங்காயம், பெரிய சைஸில் 2 வெங்காயம், ஒரு கொத்து கருவேப்பிலை, ஒரு 7-8 பச்சை மிளகா பொடுசாக நறுக்கி, ஒரு கொத்து மல்லி இலை நம்ம சேர்த்துக்குவோம். ஒரு ஸ்பூனு பெருஞ்சீரகம், ஒரு 1/2 ஸ்பூனு சின்ன சீரகம், ஒரு 1/4 ஸ்பூனு மிளகு, ஒரு 1/2 ஸ்பூனு பெருங்காயப்பொடி, அது மொத்தமாக இதில் சேர்த்துக்குவோம். இது நம்ம இந்த அளவுக்கு 1-2 அடித்து வச்சுக்கிறணும். பூண்டு கொஞ்சம் இஞ்சி, இதில் பூண்டு தான் அதிகமாக இருக்கும். அதையும் இதில் சேர்த்துருவோம். 1 ஸ்பூன் உப்பு போட்டுருவோம். அவ்வளோதான். இதுக்கு தேவையானதெல்லாம் போட்டாச்சு. நல்லா கலந்து விட்டு நல்லா அந்த வெங்காயம் அந்த பெருங்காய பொடி எல்லாம் நல்லா கலந்து விட்ற அளவு கலந்து விட்டால் போதும். இந்த அளவு கெட்டியாக இருக்கணும். இது கூட மாவு எதுவும் சேர்க்கணுமாண்ணே? ஒன்றும் சேர்க்க வேண்டாம். எதுவுமே கிடையாது. அவ்வளோதான். நம்ம தனி பூண்டு வடை. ஆமாம். நல்லா மொறுன்னு சாப்பிட சூப்பராக இருக்கும். நல்லா வாசமாக சாப்பிட்றதுக்கு அருமையாக இருக்கும். சாயந்தரம் வீட்டுகளெலாம் சும்மா டீ டைமில் அந்த மாதிரி டைமில் அழகாக போட்டு சாப்பிட்லாம். ஆமாம், எல்லாம் விரும்பி சாப்பிடுவாங்க. நல்லா மொத்தமும் மொறுன்னு இருக்கும். உள்ளே மட்டும்தான் லேசாக இருக்கும், மற்றபடி மொத்தம் மொறுன்னு இருக்கும். ரொம்ப பெருசாக போட்டிங்கன்னா உள்ளே கொஞ்சம் மாவு இருக்கும். சைஸை கொஞ்சம் சிறுசாகவே போட்டு, வீட்டில் தானே சைஸை கொஞ்சம் சிறுசாகவே போட்டு சாப்பிட்டா நல்லா அருமையாக இருக்கும். இப்போ எண்ணெய் காஞ்சிடுச்சு, எடுத்து போடுவோம். அவங்க வீட்டுகளுக்கு தேவையான சைஸில் போட்டுக்கிறோம். சிறுசாக இப்போ நான் அவங்களுக்கு வீட்டில் சிறுசாக எப்படி போடலாம் அப்படின்ற சிறுசாகவே போட்டுக்காம சிறுசாகவே போட்டுருங்க. ஆமாம், ஏன்னா அளவு எண்ணெய் கம்மியாக வச்சுருப்பாங்க, சின்ன கடாயாக வச்சுருப்பாங்க. இந்த அளவுக்கு போதும். இந்த சைஸில் போட்டால் சைஸ் போட்டால் மாவு கட்டியாக இருக்கனால அவங்களுக்கு எடுத்து போகிற பிரச்சனையே இருக்காது. ஆமாம், எடுத்து அப்படியே உருட்டி அழகாக போடலாம். எடுத்து போகிற பிரச்சனையே வராது. அவ்வளோதான். எடுத்து உருட்டி அவங்க வாட்டில் போட்டுடலாம்.
சின்ன பிள்ளைங்கள்லாம் தனியாக பூண்டு கொடுத்தா சாப்பிட மாட்டாங்க. இந்த மாதிரி போட்டோம்னா விரும்பி சாப்பிட்டுருவாங்க. இது எல்லாத்தையும் நல்லா புரட்டி ஆமாம், நல்லா புரட்டி விட்டுக்காங்க. அதில் ஒன்று போல் ரொம்பையும் காய்ச்சல் எண்ணெய் இருக்கக்கூடாது. சின்ன சின்னதாக போட்டுருக்கீங்க. இது நம்ம சப்ஸ்கிரைபர் வீட்டில் சின்ன சின்னதாக போடுறதுக்காக நம்ம போட்டு சொல்லி கொடுத்துருவோம். ஒரு ரவுண்டு சிறுசாக போட்டுருக்கு அப்படியே. ஆமாம், இந்த போண்டாவை உருட்டுறதுக்கும் பெரிய திறமை தான் வேணுங்க. நம்ம ஒரு பக்கம் திருப்பினா அது ஒரு பக்கம் போகும். ஆமாம், எடுத்து போடுறது பெருசு இல்லை. சும்மா ரெண்டு லேசாக இப்படி பிரட்டி விட்டு கொஞ்சம் வெந்தோடனே அப்படியே உருட்டி அந்த கரண்டியை போட்டு உருட்டி வேக விட்டு. நானே ஸ்டார்டிங்கில் போண்டா போடும்போது வந்து எனக்கு அண்ணன் இப்படினாரு போண்டானே லேசு. இப்போ தம்பி நீ ஒரு நாள் கூட வீடியோவில் போண்டா போட்டு இல்லை, ஒரு நாளைக்கு அவனை சரக்கு போட விட்டு எடுத்துருவோம் சாமர். எனக்கு போண்டா, உளுந்த வடை, கேசரி. தம்பி நீ சாப்பிட்றத கேட்கல, என்னென்ன போட தெரியும்னு கேட்டேன். எனக்கு வந்து டீ கடையில் உள்ள வடைகள் மட்டும் போட தெரியும். மற்ற வேலை ஐட்டங்கள் நமக்கு போட தெரியாது. எப்படி இருக்கு பழைய காலத்து உருண்டை? உருண்டை நல்லா உருண்டை பால் சூப்பராக இருக்கும். அது அப்படியே இன்னும் நல்லா மொறு வேக விடணும். போடும்போது கொஞ்சம் பிசுறு இருந்துச்சுன்னா அந்த அரை வேக்காட்டில் எடுத்து மறுபடியும் மாவில் சேர்த்துக்கலாம். ஆமாம், தப்பு இல்லை. நல்லா மொறுன்னு வேகணும். ஆமாம், மீடியமாக வச்சு மொறுன்னு வேக வச்சு எடுக்கணும். பூண்டு வந்து உடம்புல சேர்க்கணும், அடிக்கடி உடம்புல சேர்க்கணும். இப்போ வந்து அந்த வாயு தொல்லை அந்த மாதிரி விஷயங்களுக்கு, நிறைய விஷயங்களுக்கு வந்து பூண்டு வந்து உணவில் சேர்க்குறது ரொம்ப நல்லது. எல்லா உணவுகளையும் மாறி மாறி சேர்த்துக்கிட்டு இருப்போம். ஆனால் அந்த வடைகளில் முக்கியமாக எதுக்கு சேர்க்குறோம்னா அந்த வடைகளோட கடினத்தன்மை இருக்கும். இந்த பூண்டு சேர்த்தாச்சுன்னா அந்த கடினத்தன்மையை வந்து குறைச்சிரும். வடையோட கடினத்தன்மை குறைச்சிரும். அதோட சுவை நல்லா கூடி கிடைக்கும். அதனால் அந்த பூண்டு வந்து ரொம்ப முக்கியம். உடம்புல அதிகமாக சேர்க்கணும் பூண்டு. அது நிறைய விஷயங்கள் நிறைய கேள்விப்பட்டிருப்பீங்க. அதனால் அந்த பூண்டு நம்ம அதிகமாக இதில் சேர்த்து பூண்டு உடனே நம்ம தனியாக போடுறோம். நார்மலாக வந்து போண்டாவுக்கு வந்து பருப்பு உடையும் என்னது பட்டாணி பருப்பும் உளுந்து சேர்த்து போடுவோம். இதுக்கு வெறும் பட்டாணி பருப்பு மட்டும் போட்டிருக்கீங்க. ஆமாம், அது வந்து நம்ம வந்து பூண்டு உடன் தனியாக அந்த மொறுமொறுப்புக்காக. இப்போ உளுந்து சேர்த்துட்டோம்னா அந்த சாஃப்ட்னஸ் கிடைக்கும். இதில் வந்து அந்த சாஃப்ட்னஸ் இருக்காது. நல்லா முழுக்கவே அந்த பூண்டோட வாசனையும் அந்த இஞ்சி அந்த பருப்பில் இருக்கக்கூடிய அந்த முழுசாக அந்த மொறுமொறுப்பு நல்லா இருக்கும் சாப்பிட. அதுக்காண்டி தான் அந்த உளுந்தை குறைச்சிட்டு உளுந்தே போடாமல் நம்ம தனி பட்டாணியில் போடுறது. நல்லா மொறுமொறு ரெடி ஆயிடுச்சு. நல்லா மொறுன்னு இருக்கும். மொறுன்னு எல்லாமே மொறுன்னு ஆகிடும். உள்ளே நல்லா வெந்துருச்சு. மொறுன்னு இருக்கு. சாப்பிட வந்து நல்லா கிறிஸ்பியாக நல்லா இருக்கும். போண்டா, வெள்ளைப்பூடு போண்டா அருமையாக இருக்குது. நம்ம மாஸ்டர் இன்றைக்கி வந்து புதுசாக ஒரு வெள்ளைப்பூடு போண்டாவை செஞ்சு கொடுத்தாங்க. அது நல்லா அருமையாக இருக்கிறது. சாப்பிட்டா நல்லா பருப்போட மாதிரி மொறுன்னு இருக்குது. நல்லா வெந்திருக்கு. உள்ளுக்க நல்லா வெந்து மொறுன்னு இருக்குது. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நீங்களும் உங்கள் வீட்டில் இதே மாதிரி பூண்டு போண்டா போட்டு உங்கள் வீட்டில் இருக்கிற எல்லாரையும் அசத்துங்க. நம்ம நாளைக்கு ஒரு சூப்பரான வீடியோவில் சந்திக்கலாம். தேங்க்யூ.